ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் உங்கள் கான்டாக்டோட ஃபோட்டோவை எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வராது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை. உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபோட்டோவையும் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வருதா, இது அப்படியே வந்து உங்களால் எடுக்க முடியாது. பட் சின்னதாக எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பிக்சரை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக சின்னதாக வேணால் எடுத்துக்கலாமே தவிர ஹோலாக வந்து இப்படி ஓப்பன் பண்ணி உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த லாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டேப் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பிக்சரை வந்து நம்ம கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துருச்சு. ஸோ எடிட்டில் போயிட்டு கூட கரெக்டாக அந்த பிக்சரை மட்டும் நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிராப் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா பிக்சர் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்லாக எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிக்சரை வந்து நீங்கள் ஈஸியாக இனிமேல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பட் ஃபுல் பிக்சர் கொஞ்சம் கிடைக்காது. ஏன்னா அந்த கான்டாக்ட் நேம் எல்லாம் வரும். பட் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.